அங்கிள், மினி சைஸ்ல வேக்யூம் கிளீனர் மாதிரி ஒண்ணு வச்சிருக்கீங்களே, இத வச்சு எப்படி அரக்கர்களை பிடிக்க முடியும்? முன்னோர்கள் பயன்படுத்தின வழியில நான் புது வகையில இதுல பயன்படுத்தி இருக்கேன். தீய சக்தி ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு நாம அங்க போக வழி செய்யும். அது மட்டும் இல்ல, இதுல இருக்கிற மந்திரம் அந்த சக்தியை கட்டுப்படுத்தி மறுபடியும் இந்த ஜாருக்கே கொண்டு வந்துரும். நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, இதுல போட்டிருக்கிற மந்திரம் தீய சக்தியை கட்டுப்படுத்தி அதை உடனடியா இந்த ஜாருக்குள்ள கொண்டு வந்துரும். அப்போ வழி தெரிஞ்சிருச்சு, உடனடியா நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். அடுத்த தீவு திடல் விளையாட்டில் மேலும் 2 குடும்பங்கள் பங்கேற்றுள்ளன. இதில் யார் வெற்றி பெறுவார்கள் என்று அனைவரும் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கின்றனர். பல போட்டிகள், பல வித்தியாசங்கள் அனைத்தும் உங்களுக்காக. இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு அதிர்ஷ்டம், டிவிடியும் 29 இன்ச்சஸ் பிளாட் டிவியும் உங்களுக்கு வழங்கப்படும். ஜாக்பாட்ரா! அனைத்திலும் வெற்றி பெறுபவர்களுக்கு பழங்கால ஜாடியும் பரிசாக கிடைக்கும். முடிஞ்சு போச்சு. டிவி ஷோக்களையும் அரக்க வந்துட்டானே. ஐயா, இவளா நீர் அரக்கியோட சக்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அது ஏன் ஜாடிக்குள்ள இருக்கு? அந்த தீவுல 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவள அதுல அடைச்சு வச்சாங்க. இப்போ ஊரே பாக்குற மாதிரி இது டிவி சீரியல்ல தெரியுது. டிராகோக்கு முன்னாடி நாம உடனே அந்த இடத்துக்கு போய் ஆகணும். இதோ வந்துட்டேன். அந்த கேம் ஷோல நான் தான் ஜெயிக்க போறேன். நாம ஒண்ணு அங்க விளையாடுறதுக்கு போல ஜூலி. நீ இங்கேயே டோரோவோட சமத்தா இருக்கணும். கம் ஆன் ஜாக்கி, நான் இந்த தீவு திடல் ஷோவை ஒரு எபிசோடும் மறக்காம பாத்துட்டு இருக்கேன். நீ என்ன கூட்டிட்டு போணும். ஜூலி. சரி போறேன். நமக்கு லைவா பார்க்க சான்ஸ் கிடைக்கல. வீணாகுது, நேரம் வீணாகுது. என்னுடைய எதிர்காலம் எல்லாமே வீணாகிட்டு இருக்கு. நான் தனியால போறேன்னா தான் ஜெயிக்க முடியும். நீரக்கி மார்த்தாண்டா, அருண் எங்க இருக்கீங்க? தேவையில்ல, தனியாலாவே நான் போராடுறேன். ஜாக்கிரதையா இருங்க அங்கிள். அந்த ஜாடியை தேடுங்க. எப்படியாவது அந்த சக்தியை பிடிக்க முயற்சி பண்ணுங்க. இவ்வளவு வெயிட்ட கொடுத்தா என்னால பிடிக்க முடியுமாடா? ஹாய் ஜாக்கி. ஜூலி, நீ இங்க என்ன பண்ற? விளையாட வந்தப்பா. சாரி ஜாக்கி. ஜூலி, இங்க பாரு. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன், நாம இந்த இடத்துக்கு விளையாடுறதுக்காக வரல. கரெக்ட். நீங்க விளையாட்டு கூட சீரியஸா எடுத்துக்கிறீங்க. நீங்க ஜாக்கி சான் தானே? ஓகே ஜாக்கி சான், உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க ஒரு 2 மணி நேரம் லேட்டா வந்திருக்கீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நேரத்தை நாம காம்பன்சேட் பண்ணிடலாம்னு நான் நினைக்கிறேன். சரி வாங்க, நம்ம ப்ரோகிராம்க்கு கிளம்பலாம். ஆனா நாங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஓகே கம் ஆன், வாங்க போலாம். லைட்ஸ் ஆன், இமிடியேட்டா ஷூட்டிங் ஆரம்பிங்க. நீங்க பெரிய தப்பு பண்றீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி விளையாடுறதுக்கு நாங்க வரல. அப்படியா? நல்லா பேசுறீங்க. ஐயா, அது எனக்கு சொந்தமானது. விளையாட்டுல இதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது சார். நீ என்கிட்ட விளையாடாத. தீவு திடல் சவாலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். 2 ஃபேமிலியும் பார்க்கலாமா? ஜெர்மனில இருந்து வந்திருக்கோம் டிசுல்வாஸ். அப்புறம் சைனால இருந்து வந்திருக்கோம் இந்த ஜாக்கி ஜான். யார பாத்துறா? இன்னொரு வாட்டி மரியாதையா அந்த தீய சக்தியை கண்டுபிடிக்கிற கருவியை என்கிட்ட கொடுத்துருங்கடா. இந்த 2 குடும்பத்துல ஏதாவது ஒரு குடும்பம் இந்த போட்டியில ஜெயிச்சு இந்த பரிசை பெறணும்னா, அது மட்டும் இல்லாம தீவு திடல் பட்டத்தை வெல்லணும்னா அவங்களுக்கு தேவைப்படுறது இதுதான். ரொம்ப முக்கியமானது இங்க இது மட்டும்தான். இத ஜெயிச்சா உங்க டீம் அடுத்த ரவுண்டுக்கு போகலாம். அதுக்கு சான்ஸ் கிடைக்கும். உங்க குரூப்ல இருக்கிற ஒருத்தராலே நீங்க தோத்துற கூடாது. ஓகே, நீங்க எல்லாரும் ரெடியா இருந்தீங்கன்னா ஒரு சின்ன போட்டி மூலமா இந்த ஷோவை ஆரம்பிக்கலாம். இல்ல நீராட்டம். எனக்கு குடர்மா தாகம் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கங்க, இந்த போட்டியில நீங்க ஜெயிக்கணும்னா உங்க ஃபேமிலில ஒருத்தர் கூட இந்த தண்ணியில கீழே விழாம அந்த பிரிட்ஜை தாண்டி அந்த பக்கம் போகணும். ஜாக் ஃபேமிலி, முதல்ல நீங்க.
முதல்ல எப்படியாவது அந்த ஜாடியை எடுத்து ஆகணும். ஆனா அதுக்கெல்லாம் நேரம் இல்லையே. நீ இதுல ஜெயிச்சா அவங்களே ஜாடியை கொடுப்பாங்க. அதனால ஆட்டத்தை கவனி. இப்ப அந்த மலையை நோக்கி அடிப்போம். Come on, பீமா. நம்ம கிட்டத்தட்ட ஜெயிச்சிட்டோம். சீக்கிரம் வா. ஏய் குண்டு பையா, ஆட்டம் முடிய போகுது. ஆட்டத்துல மார்க் குறைஞ்சு போச்சா? ஜெர்மன் குடும்பம் இந்த ஜாடியை வென்றது. ஓகே, இன்னைக்கு ராத்திரி உங்க எல்லாரையும் நாங்க சந்திக்கிறோம். அப்புறம் உங்க ஃபேமிலில இருந்து ஒருத்தர் விலகிறதுக்கான சான்ஸ் வந்திருக்கு. மன்னிச்சிடுங்க அங்கிள். பீமா, நான் சொல்றத நீ கேட்டினா இந்த போட்டியில ஜெயிக்க வைக்கிறேன். நீ எதை பத்தி பேசுற? நாம 2 பேர் ஒண்ணா இருந்தா நிச்சயமா நாம இந்த ஆட்டத்தை விட்டு வெளியேறாம இருக்கலாம். என்ன சொல்ற? ஜூலி, என்னப்பா சும்மா பேசிக்கிட்டு தான் வந்தோம். ஜாக்கி, கெட்ட சக்தியை அழைக்குண்டா. டிராகோ இந்நேரம் இங்க வந்துகிட்டு இருப்பான். அதனால தான் அந்த ஜாடியை வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அங்கிளோட டிடெக்டரை வச்சுக்கிட்டு நாம எப்படியாவது இந்த தீவை விட்டு வெளியே போயாகணும். டென்ஷன் ஆகாத, அவங்க என்ன வீட்டுக்கு வரல. ஜூலி, நமக்கு கொடுத்த இடத்துல போய் தங்கு. ஜாக்கி, இங்க பாரு. எப்பவுமே என்னால ஒரே இடத்துல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. எத்தனை தடவை நான் உங்ககிட்ட சொல்றது? நாம எப்பவுமே எல்லா விஷயத்திலயும் கவனமா இருக்கணும். விளையாட்டுத்தனமா இருக்க கூடாது. கம் ஆன் ஜாக்கி, என்னோட புத்திசாலித்தனமும் உன்னோட பலமும் ஒண்ணா சேர்ந்தா நம்ம நிச்சயமா அதுல ஜெயிப்போம். எல்லா பரிசுமே அள்ளிட்டு போயிடலாம். கொஞ்ச நேரம் அமைதியா இரு. யாராவது வந்தாங்கன்னா எனக்கு உடனே சிக்னல் கொடு. என்ன? இங்க வந்து வாட்ச்மேன் வேலையா? ஜாக்கி, ரொம்ப ஆடாத ஜாக்கி, அப்புறம் அதுக்கு கோபம் வந்துரும். ஹாய் ஜெர்மன் ஃபேமிலி. சின்ன தீவுல எங்க போயிட்டு வரீங்க? இப்போ எதுக்கு அதெல்லாம் கேக்கணுமே தான் கேக்குறேன். அது நான் இந்த தீவுல ஒரு சிம்பான்சிய பார்த்தேன். அது நீங்க வச்சிருந்த ஏதோ ஒரு பொருள என்ன பண்ணுச்சு? இது அது தூக்கிட்டு போயிடுச்சா? ஆமா, அது ஏதோ அந்த காட்டுக்குள்ள தான் போச்சு. எதை தூக்கிட்டு போச்சுன்னு தெரியலையே. ஜாக்கி, அவங்க போயிட்டாங்க. நான் போய்கிட்டு இருக்கேன். வாவ், இன்னொரு பிரச்சனை. அவங்க வந்துட்டாங்க. நாம தப்பான வழியில போறோம்னு எனக்கு நல்லாவே தெரியுது ஜூலி. நாம பேச்சுவார்த்தை மூலமாவே அவங்க கிட்ட இருந்து ஜாடியை வாங்கிக்கலாமே. பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுறாங்க. ஹலோ ஜெர்மன் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அது கேட்கறதுக்கே கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் சொல்லிடுறேன். இப்போ உங்க கையில இருக்க ஜாடி, அந்த ஜாடியில 300 காலத்துல அடக்கி வைக்கப்பட்ட நீர் அறிக்கையோட சக்தி இருக்கு. அது வெளியில வந்தா ஆபத்து. உடனே அதை எங்க கிட்ட கொடுத்துருங்களேன் ப்ளீஸ். அந்த ஜாடியை நீங்க கொடுத்தீங்கன்னா எங்க அங்கிள் மந்திரம் போட்டு அந்த ஜாடிக்குள்ள இருக்கிற சக்தியை அழிச்சிடுவாரு. அப்புறம் என்ன, மங்களம் தான். ஓகே, நல்லா பேசினா வா போலாம். உங்களுக்கே நல்லா தெரியும், இதுல யாராவது விலக வேண்டிய நேரம். இதுக்கு பேரு தான் எஜெக்ஷன் செரமனி. அது எப்படின்னா, இப்ப உங்களுக்கு கொடுக்கிற போட்டியில யார் தோக்குறாங்களோ அவங்க வெளியேறணும். ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா நான் தோக்க மாட்டேன். அங்கிள வெளியே தள்ளுறாங்க. ஜூலி, நாம ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாமா? நான் கண்டிப்பா வரமாட்டேன். சாரி சார், இது எங்க சட்டம். அப்ப என்னுடைய கருவி எங்க இருக்கு சார்? இன்னும் 1 வாரத்துல வந்துரும். அப்படி இல்லனா 2 மாசத்துல. அட பொய்யால, நான் ஹெலிகாப்டர்ல வரமாட்டேன். மனுஷன் உண்டாக்குன பறவையை நம்ப முடியாது. இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல சார். இது ரொம்ப பாதுகாப்பானது.
இல்ல நான் பறக்கவே கூடாதுன்னு பறக்க வெற்றி சாமியார் சொல்லி இருக்காரு. ஓகே ஓகே டென்ஷன் ஆகாதீங்க சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஓகே, என்னோட ஷிப் ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு. நீங்க இன்னைக்கு நைட் இங்க ஸ்டே பண்ணிட்டு காலையில அதுல போயிடலாம். இது உங்களுக்கு ஓகே தானே? ரொம்ப தேங்க்ஸ் செல்லம். ஓகே சார், நான் காலையில வந்து உங்களை அழைச்சிட்டு போறேன். ஓகே, நீ எப்ப வேணாலும் வரலாம். ம். ம். கப்பல் இன்னும் 10 நிமிஷத்துல அந்த இடத்தை சேர்ந்துடும். இன்னைக்கு மத்தியானம் நடக்க போற ஷோவை எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் தயாரா இருங்க. ஷார்ப்பா 4 மணிக்கு அடுத்த ஷோ ஆரம்பிச்சிடும். இந்த வாட்டி அந்த சக்தி எனக்கு தான் சொந்தம். ஓகே எவரிபடி, புது நாள் புது சந்தர்ப்பம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. யார் இந்த போட்டியில ஜெயிக்க போறீங்க? ஏன்னா உங்க குடும்பத்துல இருக்கிற மொத்த ஆளும் இந்த தட்டுல இருக்கிற மொத்தத்தையும் சாப்பிட்டாகணும். நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா ஒவ்வொரு போட்டியிலயும் உங்க ஃபேமிலி தோத்துக்கிட்டு வரும். அதனால அதை நினைச்சுக்கிட்டு போட்டியில இறங்குங்க. நாம எப்படியாவது இந்த போட்டியில ஜெயிச்சு அந்த ஜாடிய வாங்கி ஆகணும். என்கிட்ட சொல்லாத, அது இந்த குண்டங்கிட்ட சொல்லு. அந்த பிளாஷ் ஸ்கிரீன் டிவி நிச்சயமா எனக்கு தான். ஐயா, கப்பல்ல வேண்டாம். கப்பல்ல போனா எனக்கு கபால மோட்சம் கிடைக்கும் ஒருத்தன் சொன்னா. நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம் சார். ஜாக்கிரதை ஜாக்கிரதையா உட்காருங்க. எங்க ஆளுங்க உங்களை சேஃபா கூட்டிட்டு போய் விட்டுருவாங்க. என்கிட்ட இருந்து கொண்டு போன பொருளை என்கிட்ட திருப்பி கொடுத்துரு. அது உங்க சீட்டு கீழே இருக்கு சார். போட் கிளம்பட்டும். பிரேக்ஃபாஸ்ட்ல நீங்க ஜெயிச்சதுனால உங்களுக்காக இன்னொரு போட்டியும் நான் வச்சிருக்கேன். உங்களோட பிசிக்கல் டெஸ்ட செக் பண்றதுக்காக தான் இது. இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பரிசு. எல்லாரும் ரெடியா? ஓகே கோ. நான் வந்துட்டேன். மறுபடியும் தப்பா சொல்லிட்டு ஜோலி. ஜெயிச்சதுனா வாட்டர் எடுக்கிறதுக்கு ஃபயர் விடுறானே.
எல்லாருக்கும் அதிகம் முடிய போகுது. யார் அது? இங்க என்ன நடக்குது? என்னோட ஸ்கிரிப்ட்ல இப்படி ஒரு சீனே இல்ல சார். எல்லா இடத்தையும் நீரா மாத்துற, கடலை இந்த உலகமா மாத்துற. நமக்கு உடனடியா அங்கிள் வேணும். பீமா, நீ ஜூலியை கூட்டிட்டு போய் அங்கிளை தேடு. அதுக்குள்ள நான் இவனை சமாளிக்கிறேன். எங்களுக்கே கிராபிக்ஸா? எத்தனை பேர் வந்தாலும் நாங்க கவலையே பட மாட்டோம்டா. எத்தனை பேர் வந்தாலும் என் ஒருத்தனுக்கு ஈடாகுதுடா. ஜாக்கி அங்கிள் இந்த தீவுல இல்ல. வந்துட்டா அங்கிள், வந்துட்டேன். அங்கிள் யூமோ பகை பவிஷா, யூமோ பகை பவிஷா, யூமோ பகை பவிஷா. Video by visualcityblogs.com. உண்மையிலேயே நீங்க பண்ணது ரொம்ப அற்புதமான ஸ்பெஷல் எஃபெக்ட் சார். ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸா? ஆமா சார், இதை எப்படி பண்ணீங்கன்னே தெரியல. ஆனா இது ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. ஆமா ஆமா, வர வர நிறைய டெலிவிஷன் ஷோஸ் நடக்குதா, அதனாலதான் டிஃபரெண்டா இருக்கட்டுமே இப்படி பண்ணிட்டேன். சுனாமி ஏற்பாட பத்தி என்கிட்ட யாருமே எதுவுமே சொல்லலையே. நீ கம்பேர் பண்றன்றதுக்காக உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சார், ஸ்கிரீன் டிவி எனக்கு தான். உங்க ஃபேமிலிய நான் ரிஜெக்ட் பண்றேன். ஏன்? உங்க ஃபேமிலில இருந்து ரிஜெக்ட் பண்ண ஒருத்தர் மறுபடியும் காம்படிஷனுக்கு வந்துட்டாரு. ஜெர்மன் ஃபேமிலி, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. என்ன அனாவசியமா வாங்கிட்டு போறதுக்காக வந்தியா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எத்தனை பேர்ரா? ஜூலி, எதுக்காக கவலைப்படுற? நாம தான் அந்த அரக்க சக்தியை கட்டுப்படுத்திட்டோமே. அதுல உட்காந்து நான் கார்ட்டூன் பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. அங்கிள், நீ ஏன் அந்த டிராகோட நெருப்பு சக்தியை புடுங்க கூடாது? அது அவன் கூடவே பிறந்த மந்திர சக்தி. அதை நாம எடுக்கணும்னா நமக்கு இன்னும் அதிகமான மந்திர சக்தி தேவைப்படும். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. அவன் எங்க போனா? ஹாய் ஜாக்கி, சின்ன குழந்தைங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சின்ன குழந்தைங்க சில சமயம் எனக்கு குழந்தையா இருந்துடலாமோன்னு கூட தோணும். ஏன்னா அதுதான் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை. அவங்களுக்கு எதை பத்தின நினப்பும் இருக்காது, எந்த கவலையும் இருக்காது. டிவி பார்க்கலாம், விளையாடலாம், என்ன வேணா செய்யலாம். குழந்தையா இருக்கும்போது எந்த கவலையும் கிடையாது. ஆனா என்ன பாருங்க, என்ன சண்டை பிக்ஸ் பண்ணலாம், எந்த மாதிரி ஷார்ட்ஸ் வைக்கலாம், எப்படி கோரியோகிராஃப் பண்ணலாம், இத பத்தின சிந்தனை தான் எனக்கு எப்பவுமே. அது ஒரே டார்ச்சரா இருக்கும். அதனால தான் குழந்தை